நடுராத்திரியில தங்கராஜ் வீட்டுக்கு பாக்யராஜ் ஓடி வர்றாரு. ரேவதியை பார்த்ததும் டென்ஷன் ஆகி, ரேவதி என்னம்மா இது, ஏன் இந்த நடுராத்திரியில இப்படி தனியா உட்காந்து வெளியில உட்காந்து அழுகுற? இந்த தங்கராஜ் உன்னை ஏதாவது சொன்னாரா? எதுக்கு இப்படி வெளியில இருக்க? இல்ல கையை எதுவும் நீட்டினாரா? அண்ணன் கிட்ட மறைக்காம சொல்லு எல்லாத்தையும், எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும்னு சொல்றாரு. ரேவதி கண்ணை தொடச்சிட்டு, அண்ணன் நீ ஏன்னா இந்த நேரத்துல இங்க வந்த? தயவு செஞ்சு சொல்றது கேளுன்னு, இப்பவே இங்க இருந்து கிளம்பிடு. அவர் வெளியே வந்து நம்மளை பார்த்தா தேவையில்லாம பெரிய சண்டையாகிடும், அப்புறம் என் வாழ்க்கை இன்னும் நரகமாயிடுமேனே அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராது. என்ன பாக்யராஜ், நட்ட நடுராத்திரியில இங்க என்ன அன்டைம்ல விசிட் பண்ணிட்டு இருக்க? ரொம்ப பாசம் பொங்கி வலிஞ்சு ஓவர் டோஸ் ஆயிட்டு இருக்கு போல. உன் தங்க கோயிலுக்கு போறேன்னு என்கிட்ட பச்சையா போய் சொல்லிட்டு உங்க வீட்டு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து கும்மால அடிச்சிருக்கா. பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத குடும்ப பெருப்பே இல்லாதவளுக்கு நான் கொடுத்த தண்டனைன்னு சொல்றாரு. பாக்யராஜ் டென்ஷன் ஆகி, பொறுமையை பத்தி நீங்க பேசாதீங்க மாமா. ரேவதி இந்த வீட்டுக்காகவும் உங்களுக்காகவும் எவ்வளவோ பண்ணிருக்கா. தன் வாழ்க்கையே தியாகம் செஞ்சிருக்கா. அவளோட அருமை பெருமை மதிக்க தெரியாம இப்படி மிருகம் மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ரேவதி கிளம்பு, நீ இந்த நரகத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம், வீட்டுக்கே நான் போகலாம், உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. தங்கராஜ் அதுக்கு தாராளமா கூட்டிட்டு போ, எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. ஆனா ஒண்ணு, இவ இப்ப இந்த வீட்டை விட்டு போனா இனிமே எக்காலத்துக்கு இந்த வீட்டுப்படியே மிதிக்க கூடாது. நாங்க செத்தாலும் அவங்க முகத்துல முழிக்க கூடாது, பாத்துப்போன்னு சொல்றாரு. ரேவதி அதுக்கு, அண்ணன் வேண்டாம் அண்ணன், என்னை விட்டுடு, என் குழந்தைங்களுக்காக தான் நான் இங்க இருக்கேன், அவங்கள விட்டுட்டு என்னால வர முடியாது. தங்கராஜ பார்த்து, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே உங்க பேச்சு மீது நடக்க மாட்டேன், உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு அழுகுறாங்க. பாகிராஜ் என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா அம்மா கிட்ட பாகிராஜ் இதை பத்தி பேசுறாரு. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ரேவதி அந்த வீட்டுல நிம்மதியா இல்லம்மா. அந்த தங்கராஜ் அவளை மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு. நேற்று ராத்திரி அவ அழுது துடிச்சதை பார்த்து எனக்கு ரத்த கண்ணீரே வந்துருச்சு. நாம உடனே போய் அவளை இங்க கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. ராஜலட்சுமி அதுக்கு, ஏண்டா பாகிராஜ், விடிஞ்சா விடியாததுமா எப்படி ஒரு பேச்ச பேசிட்டு இருக்கு? அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து மாப்பிளடா, கொண்டாட்டுக்குள்ள 1000 சண்டை சச்சரவு இருக்கும், விடிஞ்சா சரியாயிடும். அதுக்கு நீ ஏண்டா போய் நடுவுல மூக்கு நுழைச்சு குடும்பத்தை கலைக்க பாக்குற? மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர், குணமானவர் சொல்றாங்க. பாக்யராஜோட அப்பாவும், ஆமா பாக்யராஜ், உங்க அம்மா சொல்றதுதான் சரி, நீ எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நேற்று ராத்திரி அங்க போய் சண்டை போட்டது ரொம்ப தப்பு. அதனாலதான் மாப்பிள்ளைக்கு நம்ம குடும்பத்து மேல கோபம் வரும். ரேவதிக்கு தான் அங்க இன்னும் நெருக்கடியும் கஷ்டமும் அதிகமாகும் சொல்றாரு. ராஜலட்சுமி உடனே, எல்லாத்துக்கும் மூல காரணமே இந்த மலருதான். இவன் ஆடம்பரமா ஊரே வச்சும்படி பிறந்தநாள் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் ரேவதி இங்க போய் சொல்லிட்டு இங்க வர வேண்டியதா போச்சு. இவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நாள்ல இருந்துதான் குடும்பத்துல நிம்மதியே இல்ல. என் பொண்ணு வாழ்க்கையில விளக்கேத்த துப்பில்லாதவ இவ பொறாமப்பட்டு என் பொண்ணோட குடும்பத்தை பிரிக்க சதி பண்றா அப்படின்னு சொல்றாங்க. மலருக்கு கோவம் வந்துடுது. நிறுத்துங்க, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. உங்களால எப்படி இப்படி ஒரு அபாண்டமான பழியை என் மேல போட முடியுது? நான் என்ன தப்பு பண்ணினேன்? நான் பொறாமப்படுறேன்? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த உடனே என் சொந்த ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் செய்யாத வேலையா இல்ல பார்க்காத கடமையா? உங்க பொண்ணு அங்க நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கா. பெத்த தாயா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நியாயம் கேட்காம அந்த கொடுமைக்கார மாப்பிள்ளைக்கு வக்காலத்து வாங்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாத்த? என்னடி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? பெரியவங்களை எங்களை எதிர்த்து பேசி இவ்வளவு திமிரா வார்த்தை விடுற? உனக்கு இந்த வீட்டுல இருக்கவே தகுதி இல்ல. குடும்பத்தை உடைக்க பாக்குற நீ இங்க இருக்க கூடாது, ஒழுங்கா உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. மலர் உடனே, நான் ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? நான் ஏன் என் புருஷனுக்கு பிரியணும்? அவங்கள ஏன் நான் என் தேவையில்லாம கஷ்டப்படுத்தணும்? இந்த வீட்டுல உழைச்ச எனக்கு துளியும் மதிப்பில்லை. நீங்க மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். இப்பவே நானே என் புருஷனும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம். நாங்க தனியா உழைச்சு கௌரவமா தனி கொடுத்து நடத்தி எப்படி வாழ்ந்து காட்டுறோம்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. பாக்கியராஜு, ஆமாமா, மலர் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. இத்தனை நாள் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக மாடா உழைச்சவளையே நீங்க துச்சமா மதிச்சு பேசிட்டீங்க. அவ போற இடத்துக்கு அவ புருஷனா நானும் போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெத்த நீங்க ரேவதியை கைவிட்டால் தங்கச்சிக்கு அங்க ஏதாவதுன்னா இந்த பாகிராஜ் சும்மா இருக்க மாட்டான், நேரா போய் அவளை கவனிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பாகிராஜும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ராகவனும் ராஜலட்சுமியும் பேசிட்டு இருக்காங்க. விடு ராஜலட்சுமி, அவங்களுக்கு இன்னும் உலக அனுபவம் பத்தாது. வெளியே போய் 4 இடத்துல உதப்பட்டு கஷ்டப்பட்டாதான் இந்த வீட்டோட அருமையும் நம்ம பெருமையும் அவங்களுக்கு புரியும். பசி வந்தா தானா புத்தி வந்து திரும்பி வருவாங்க. நீ தேவையில்லாம கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்காதன்னு சொல்றாரு. ஆமாங்க, அவங்க எங்க போயிட போறாங்க? ஆனா மாப்பிள்ளை கோச்சுக்கு போறாரே. நம்ம முதல்ல சாயங்காலமே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பாகிராஜ் பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கேட்போம். அவர் கைஸ் வச்சு பேசி ரேவதி வாழ்க்கையை சரி செய்வோம். அதான் இப்ப முக்கியம்னு சொல்றாருங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க அழகுமதி, தப்பு யார் மேல இருக்கு, யாரால குடும்பம் உடையுதுன்னு நல்லா தெரிஞ்சும் இன்னும் இந்த குடும்பக்கார மாப்பிள்ளைக்கு ஐஸ் வைக்க பாக்குறாங்களே, நியாயமே இல்லாத இந்த பெத்தவங்களை என்ன பண்றதுன்னே தெரியலன்னு மனசுக்குள்ள நொந்துக்கிறாங்க.